காரைக்காலைச் சேர்ந்த விசை படகு ஒன்று அத்துமீறியதாக கோட்டைப்பட்டினம் மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவசர ஆலோசனைக் கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவ சங்க பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து ஊர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கு கடல் மீன்பிடித்தலை நிறுத்தாமல் தொடர்வதால் மற்ற மாவட்ட மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே அத்துமீறி வந்த காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த படகை கோட்டைப்பட்டின மீனவர்கள் சிறைப்பிடித்தது சரியான நடவடிக்கை எனவும், இந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் வரை படகை திருப்பிக் கொடுப்பதில்லை எனவும் முடிவு செய்யப்பட்டது. சிறைப்பிடிக்கப்பட்ட படகு தொடர்பாக படகு உரிமையாளர்கள், மீனவர்கள், காவல்துறை அல்லது மீன்வளத்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொண்டால் 3 மாவட்ட மீனவர்கள் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவது எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் கடலோர மீனவ கிராமங்களில் பரபரப்பு நிலவி வருகிறது.